பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் மூடுபிதிரையில் உள்ள ஸ்வராஜ்ய மைதானத்தில் 85வது அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான தடகள போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டியில் சென்னை OMR சாலை ஜெயின் ஜோசப் பொறியியல் கல்லூரியில் MBA முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவி அக்ஷிதா பங்கேற்றார். பெண்களுக்கான 100 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் மின்னல் வேகத்தில் இலக்கை நோக்கி அக்ஷிதா 13.14 வினாடிகளில் கடந்து முதலிடம் பிடித்து அசத்தினார். இந்நிலையில் மாணவி அக்ஷிதாவை ஜெயின் ஜோசப் கல்வி நிறுவன குழுமத்தின் தலைவர் பாபு மனோகரன் நேரில் அழைத்து கௌரவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே 50 ஆண்டுகள் செயல்பட்டு வந்த அரசு ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளியை இடித்து அகற்றப்பட்டு 1.5 வருட காலமாக கிடப்பில் உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பள்ளியை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பேரூராட்சி தலைவர் ஒரு மாதத்துக்கு முன்னே பூஜை போட்டு போனாங்க, நாங்கள் கட்டி தரேன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் கட்டியும் கொடுக்கல, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அங்கே கல் மட்டும்தாங்க இது, எது ஒரு பில்டிங்கே கட்டலை இன்னும். அதுவும் இல்லாமல் அந்த பசங்க ரொம்ப இப்போ பசங்களை படிக்க வைக்கணும்னா ஈசிஆர் ரோடை தாண்டி போகணும். ஈசிஆர் ரோடு போட்டுக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈசிஆர் ரோடை தாண்டி அனுப்புறதுக்கு எங்களுக்கும் பயமாக இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்கூலை ஒரு வீட்டில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அது அந்த ஒரு வீட்டில் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அந்த வீட்டாண்ட போயிட்டு பார்த்தோம்னா ஒரே நாய் படுத்துக்கிட்டு கிடைக்குது, மாடு படுத்துக்கிட்டு கிடைக்குது. அங்கே போயிட்டு பார்த்தோம்னா பசங்களை அனுப்புறதுக்கே எங்களுக்கே பயமாக இருக்குது. நாய் கடிச்சிடுமோ, மாடு முட்டிடுமோ என்றனால எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த நடவடிக்கை சீக்கிரமாக எங்களுக்கு இந்த ஆதி திராவிட ஸ்கூலை சீக்கிரமாக எங்களுக்கு கட்டித்தரணும். இது அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்கள் பெற்றோர் சார்பாக இந்த ஊர் சார்பாகவும் இந்த ஸ்கூலை கட்டித்தரணுன்ட்டு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மக்களை தேடும் மருத்துவம் தன்னார்வலர்கள் 4வது நாளாக பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தன்னார்வலராக இருக்கும் தங்களை ஊழியர்களாக மாற்றி 5,500 ரூபாய் ஊக்கத்தொகைக்கு பதிலாக 15,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும், விபத்து காப்பீடு, மகப்பேறு விடுப்பு என தங்களது கோரிக்கைகளை தமிழக அரசின் கவனத்திற்கு எடுத்துரைக்கும் வகையில் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மாநகராட்சி நிலத்தில் மின் மயானம் அமைப்பதை கண்டித்தும் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதை கண்டித்தும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்துள்ளனர். முக்கிய பிரச்சனையான சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, அந்த வரி குறைப்பை ஏற்பாடு செய்வதற்கு 60 மாநகராட்சி உறுப்பினர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட 6 மாத காலத்துக்கு முன்பே நாங்கள்லாம் தீர்மானத்தை போட்டு அரசுக்கு அனுப்பியாச்சு. அது குறித்து நடவடிக்கை இல்லை. மக்களுக்கு பாதிக்கிற எந்த திட்டமாக இருந்தாலும் மக்களுக்காக இந்த மாநகராட்சி செயல்படுவதை தவிர ஒரு தனிப்பட்ட சமுதாயத்துக்காகவோ தனிப்பட்ட நபருக்காக அல்ல. ஆகவே இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்த பெரியார் நகர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே இடத்தில் ஏதாவது மீண்டும் பணியை தொடங்கினால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக மாவட்ட கலாச்சார தலைமை நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நாகர்கோவிலிருந்து தாம்பரம் செல்லும் அத்யோதயா ரயில் சாத்தூரை அடுத்த RR நகர் பகுதியில் இன்ஜின் பழுது காரணமாக நின்றது. இந்நிலையில் 3 மணி நேரமாக ரயில் நடுவழியில் நின்றதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் முன்பு போலி சாமியார்கள் 2 மது போதையில் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அப்போது அங்குள்ள பொதுமக்கள் இவர்களின் தகராறை தடுக்க முயன்றபோது ஆத்திரத்தில் போலி சாமியார் ஒருவர் கத்தியை காட்டி மிரட்டியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இந்நிலையில் இதுபோன்ற அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் கோவிலின் உட்புறம் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் அவையாம்பால்புரத்தில் காவிரி ஆற்றின் வலது கரையில் நீர்வளத்துறை சார்பில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பு சுவர் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று பூமி பூஜை செய்து பாதுகாப்பு சுவர் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் MLAக்கள் நிவேதா முருகன், ராஜகுமார், நகர்மன்ற தலைவர் செல்வராஜ், துணைத் தலைவர் சிவக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் செங்காவிடுதி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பாண்டிமுனீஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மகா கணபதி ஹோமம் பூர்ணாகதி முடிவுற்று யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீரை கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தலூரில் புதிதாக செயற்கை புல்வெளி விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் திறப்பு விழா நடைபெற்ற நிலையில் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன், பிரபல திரைப்பட நடிகை தேவயானி, புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், திரைப்பட நடிகர் மணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த வாணியாறு அணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வாணியாறு அணையிலிருந்து மாவட்ட ஆட்சியர் சதீஷ் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைத்தார். இதனால் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள 10,517 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா, நீர்வளத்துறை செயற்பொறியாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே லாரி பழுது பார்க்கும் மையத்தில் எண்ணெய் ஊற்றி வைத்திருந்த கேன்கள் திடீரென தீப்பற்றியிருந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்த நிலையில் விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பெரும் சேதம் ஏற்படாத நிலையில் இவ்விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்ட அரசினர் தலைமை மருத்துவமனையில் ரூபாய் 45.50 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிலையில் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், எம்எல்ஏக்கள் ராஜகுமார், நிவேதா முருகன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி பார்வையிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சோழபுரீஸ்வரர் கோவிலை ரூபாய் 45 லட்சத்தில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து 5 நாள் சிறப்பு கணபதி ஹோமம், கலச பூஜை, யாக பூஜை நடைபெற்று வந்தன. இதனை அடுத்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி அரோகரா அரோகரா கோஷங்கள் முழங்க கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் அரக்கோணம் எம்பி ஜெகத் ரட்சகன், சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம், திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சுந்தரமூர்த்தி, சோழபுரீஸ்வரர் அறங்கட்டளை தலைவர் வெல்டிங் சேகர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.